ஹalleluya. சரி, இந்த வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது, உயர்ந்தது. Who can find a virtuous woman, for her worth is far above rubies. முத்துக்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுது, ஆனா ஆங்கிலத்துல ரூபீஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த ரூபினா என்ன அப்படின்னு நான் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். ஏன் ஆண்டவர் இந்த ரூபீஸ்க்கு ஒப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, ரூபி ஒரு மினரல். எல்லா மினரல்ஸ்லையுமே ரொம்ப ஹார்டா இருக்கிற ரெண்டு மினரல், நம்பர் 1 டயமண்ட், அதான் ரொம்ப ஹார்டா. நம்பர் 2 ரூபி. இந்த ரூபி எதுக்கு யூஸ் ஆகுதா? நிறைய ஸ்ட்ராங்கா இருக்கிற ராக்கில் பாறைகள், அதை உருவாக்குறதுக்கு தான் இந்த ரூபி பயன்படுதான். அது ஹார்டா இருக்குது. அதோடைய கலர், நேச்சுரல் கலர் ரெட்டு, ஆனால் வெரி டிரான்ஸ்பேரண்ட். அதில் சில டஸ்டெல்லாம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கலர் மங்கிருமா. அடுத்து இது எக்ஸ்பென்சிவ், ஹார்ட், ரெட் இன் கலர், டிரான்ஸ்பேரண்ட், எக்ஸ்பென்சிவ். அதே நேரத்தில் கொஞ்சம் ஹீட் பண்ணால் அது ரொம்ப கிளியராக மாறிடுமா. இது ரொம்ப பார்த்துட்டே இருந்தேன். ஆண்டவரே, ஒரு பெண்ணை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஒப்பிடுறீங்க? முத்துக்களை விட, ரூபீஸை விட அவளுடைய விலை உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ பெண்களை இயற்கையாகவே ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? ஸ்ட்ராங்காக படைச்சிருக்கிறாரு. அப்படிதாங்க. புருஷன்மாரெல்லாம் சில விஷயங்கள்ல ஆடி போயிடுவாங்க, ஆனால் பெண்கள் என்ன செய்வாங்க? பரவாயில்லங்க, கர்த்தர் நமக்கு இருக்கிறாருங்க, வெயிட் பண்ணுவோங்க அப்படி சொல்லி வீட்டை தூக்கிட்டு போன பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஸ்ட்ராங். நீங்கள் எப்படிப்பட்டவங்க? அதை ஸ்ட்ராங்காக சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமாம், விமன்னாலே ஸ்ட்ராங். நம்ம வீக் வெசல்ங்கிறது ஃபிசிக்கலாக தான், ஆனால் மென்டலி நம்மளை கடவுள் எப்படி படைச்சிருக்கிறாரு? ரொம்ப ஸ்ட்ராங்காக படைச்சிருக்கிறார். ஒரு புக்கில் படித்தேன், மென்னுக்கு மெச்சூரிட்டியே சரியாக வர்றது 40 வருஷத்துல தானா, 40வது வயசில். பெண்களுக்கு 30வது வயசுல வந்துடுதான். அப்போது அந்த 30லேருந்து 40 வயது வரைக்கும் அவர் எப்படி இருப்பார்? கொஞ்சம் இம்மெச்சூர்டாக தான் இருப்பார். நீங்கள் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருக்கணும். இது நான் சொல்லலை, சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பெண்ணை படைக்கும் பொழுதே ஆண்டவர் ஸ்ட்ராங்காக படைச்சிருக்கிறார். ஆதியாகமத்து புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். ஆதாம மண்ணிலிருந்து உருவாக்குனார். மண் எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஏவாளை எங்கேருந்து உருவாக்குனாரா? அப்படி ஒரு போனை உருவி, ஸ்ட்ராங்காக இருக்கிற போன்லேருந்து உருவாக்கி, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, அவன் வீக்காக இருந்தால் கூட நீ எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்